ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுக்காகவே எழுதின மாதிரி இருந்தது. ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் 24ஆம் தேதி தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் இந்த படத்தை பற்றி. ஒன்று, இளவரசி சார் பேசும்போது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை விட்டார். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் நான் ஹீரோவாகவும் ஒரு படம் நடித்தேன். சார் இந்த படம் வந்து நிச்சயமாக ரீமேக் பண்ணுறோம் சார். அதுவே என் மைண்டில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அதை சொல்லிட்டீங்க, நிச்சயமாக அதை பண்ணிடுறோம் சார். அதுவும் பாக்கியராஜ் சார் ஹெல்ப்போட பண்ணிடுவோம். ஓகே சார். சாரும் ஓகே சொல்லிட்டாரு. அது நானே நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அந்த வாக்குமூலம் படம் இந்த நேரத்தில் வந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அதை பண்ணிவிடுவோம் சார் இந்த நேரத்தில். ஸோ எல்லாரும் வந்திருக்கீங்க, ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கீங்க. நான் நிறைய எஜுகேஷனில் நிறைய பேரை உருவாக்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ கூட இந்த ஷோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு க்ரீன் டீ சாப்பிட்லான்ட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லி பில்லே வாங்காமல் போயிட்டாரு. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா ஒரு பெரிய பட்டாளமே நிற்கும் போது, ஆஹா பரவாயில்ல, நம்ம சினிமாவிலையும் நிறைய பேர் உருவாக்கிறோன்ற ஒரு பெருமையோடு நான் இந்த மேடையிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிளம்புறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை உருவாக்கி இருக்கீங்க, எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை பார்த்திருக்கீங்க. அதுல ஒருத்தர் ஆதி அவர்கள். ஆதி அவர்களுடைய வளர்ச்சியை இன்ன வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பாக்குறாங்க. சோ அவரு இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள்ல எப்படி வரப்போறான்னு நீங்க நினைக்கிறீங்க அவரோட ஒர்க் பண்ண இந்த அனுபவத்துல? அதாவது ஆதி பிரதரோட நான் இப்பதான் ரீசெண்டா தான் ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கேன். பட் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. பட் இந்த பிஸியில சினிமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 3 ஆண்டு காலம் போய் அவர் பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆதி. ஏன்னா எனக்கு வந்து படித்தவங்களை ரொம்ப பிடிக்கும், படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், என்ன ப்ரோ உங்களை ஆளையே காணோன்னா, அண்ணா நான் இப்போ தானே பிஹெச்டி முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னோன்னா, எந்த யூனிவர்சிட்டி, என்ன ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்லாம் அதில் ரொம்ப நேரம் கேட்டுட்டு ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிஸியான பர்சன் படிச்சுட்டு நிறைய பேருக்கு நானே ஹானரரிலாம் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி கூட ஆதி ப்ரோக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு யங்ஸ்டரு ஒரு க்ரௌடையே வச்சுட்டு இருக்காப்புல, ஒரு 25 படம் முடிச்சு இன்னைக்கு நிற்கிறாப்புல. அதனால் ரொம்ப வெரி ஸ்வீட்டஸ்ட் பர்சன், வெரி ஹம்பிள் பர்சன். எனக்கு பொதுவாக என்கிட்ட எல்லாருமே நல்லா பழகுவாங்க. ஜெயம் ரவி ஆகட்டும், ஆர்ஜே பாலே ஆகட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப அவங்கெல்லாம் க்ளோஸு. பட் இப்போ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து ஆதி ப்ரோ தான். அதனால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து இந்த டீமோட இன்னும் படங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. Thank you, sir. Thank you so much. Thank you for always being an inspiration. Thank you for being here. Thank you for making PT sir alive. Thank you. ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தலாம் நம்மளுடைய டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன் அவர்களுக்கு. Thank you so much, sir.